வழி தெரியாத ஒரு மனிதனை போல வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? இது சர்வ வல்லவர் இவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தை தருகிறார். கேட்போமா? சங்கீதம் 103:7. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். மோசே என்றாலே தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். என் அன்பானவர்களே, இதை கேட்குற நீங்களும் கூட ஒருவேளை கண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பல முறை பல சூழ்நிலையில் கண்ணீரையும் அவமானத்தையும் வேதனையும் பட்டிருப்பீங்க. ஆனால் மோசே என் வீடிலே எங்கும் உண்மை உள்ளவன்னு ஆண்டவர் அவனை குறித்து பாராட்டுகிறார் தெரியுமா? ஆக தயவு செய்து உங்கள் உண்மையை விட்டு விடாதீர்கள். குறை சொல்கிறவங்க குறை சொல்லட்டும், அற்பமாய் பேசுகிறவர்கள் பேசட்டும். ஆனால் உங்கள் உண்மையை பார்த்து ஆண்டவர் இறங்குவார். உங்களுக்கு தம்முடைய உன்னதமான வழிகளை காண்பிப்பார். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுவார், வாந்திரவிலே ஆறுகளை உண்டு பண்ணுவார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் மாற மனதுள்ளவராய் இருங்கள். பேரடுவிலே கிறிஸ்தவர்களாய் இருந்து வாழ்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உள்ளத்திலிருந்து இயேசுவை பற்றி கொண்டு அவர் வார்த்தையை நம்பி நடப்பீர்களானால் இன்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி அவர் வழிகளை காண்பித்து தன்னுடைய மகத்துவமான எதிர்காலத்தை உங்களுக்கு தெரியப்படுவார். வேண்டிக் கொள்ளலாமா? தாழ்த்தி, அன்புள்ள ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் குழப்பத்தை எடுத்து போடும். இவர்களை போராடுகிற எல்லா தரித்திரம், வறுமை, நோய்கள், சாபங்களை நீக்கும். என்ன படிக்கணும், என்ன செய்யணும், என்ன அடுத்த திருமண காரியத்தை எப்படி செய்யணும் என்று காத்திருக்கிற, ஒழுங்குக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வழிகளை காட்டும். ஊழியர்கள் ஒவ்வொருக்கும் ஆண்டவரே உங்களுடைய வழிகளை போதி தரணும். இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவரும் ஜீவ வழியில் நடப்பார்களாக. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய தேசம் ஜீவ பாதை அறிய வேண்டும் என்பதற்காக திறப்பில் நின்று உங்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.